நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 2022 மார்ச் மாதம் 21ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ராகு கேதுக்கள் பயிற்சி அடைவதனுடைய பலாபலன்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை பெற போகிறது, வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகு கேதுக்கள் பயிற்சி பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிழல் கிரகங்கள்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள். இப்போ சூரியன் சந்திரனை நம்ம பார்க்குறோம், மற்ற கிரகங்களை நம்மளால் யூகிக்க முடியுது. ஆனால் ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஊர்ஜிதம் பண்ண முடியுது. அப்போது ராகு கேதுக்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது வலிமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. சூரியன் சந்திரன் குரு சனி இப்படி இந்த கிரகங்களை காட்டிலும் பாம்பே வலியுதுன்னு சொல்லிட்டு பாடலே இருக்குங்க. அப்போது அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்தில் பாவிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாவிகள்னு சொல்கிறத விட பாம்பு இருந்தால் கூட 10 பாம்பு இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் இப்போ எப்படியா தொழில் பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பாம்புக்கு அவ்வளோ ஒரு நிலை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக பலன் சொல்லணும். நம்ம ஒன்று யூகித்து பலன் சொன்னால் அவர் கஸ்டமர் இல்லைம்பார். அப்படி இது ரொம்பவும் நம்மளை ஜோசியர்களை பல்ட்டி அடிக்க வச்சிரும். இந்த ராகு கேதுக்களை உணரவே முடியாது. அதனுடைய பலன்களை சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. ராகு கேதுக்கள் பார்த்து எந்த வீட்டில் போய் ராகு அமர்கிறாரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஷத்துக்கு வராரு, மேஷத்துக்கு வரும்பொழுது மேஷ ராகு அப்படின்னாக்கா செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார். அது மட்டும் இல்லைங்க, அந்த ராகு எந்த சாரம், இப்போ ராகு பயிற்சி வரும்பொழுது சூரியனுடைய சாரத்தில் தான் முதல்ல வரார். அப்போது சூரியனுடைய வேலையை எடுத்து செய்வார், செவ்வாயினுடைய வேலையை செய்வார். எந்த கிரகங்கள் ராகுவை பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையை எடுத்து செய்வார். இவரை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. யார் வீட்டில் ராகு கேதுக்கள் அமர்கிறார்களோ அந்த வீட்டு பலனை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு கேதுக்கள் கூட சேர்ந்த கிரகங்கள், ராகு கேதுவை பார்த்த கிரகங்கள், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வேலை, இப்படி பல நிலைகளில் ராகு பகவான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பாருங்கள், ராகு பெரிய லெவலில் செய்வார்னு சொன்னால் கேது கெடுப்பார். இல்லை கேது கொடுக்குறாருன்னா ராகு ஒரு கிரகம் நல்ல இடத்துலையும் ஒரு கிரகம் நெகட்டிவான இடத்துலையும் தான் இருக்கும். ஏன்னா 180 டிகிரியில் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள், சூரியனை வச்சு தான் கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் வக்ரமாகுங்க. சூரியனை நெருங்கும் பொழுது ஒரு லெவலுக்கு இந்த டிகிரியிலேருந்து இந்த டிகிரி வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் வக்ரம் அடைகிறது கிரகங்கள். ஆனால் ராகு கேதுக்கள் ஏற்கனவே கிளாக் வைஸ், மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸில் போனால் இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுது. இது முழுமையான வக்ரம் பெற்ற நிலையிலே இருக்கிறதால இதுங்களுக்கு வக்ரம் கிடையாது. ஏற்கனவே வக்ரத்தில் தானே சுற்றிட்டுருக்காங்க, நெகட்டிவாக தானே சுற்றுறாங்க. எல்லா கிரகங்களும்
கிளாக் வைஸ் போனால் இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டுருக்கு. அப்போ ராகு கேதுக்களுக்கு ஏற்கனவே இது வக்ரமான கிரகங்களாக இருக்கிறதால இதுக்கு வக்ரம் கிடையாது. இந்த ராகு கேதுக்கள் எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ இருந்தார் சொன்னால், இல்லை நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, கெடாமல் இருக்கிறார், சூப்பராக இருக்கிறார் சொன்னால் ராகு வந்து நல்ல பலனை தருவார். அதையும் தாண்டி ராகுக்கு வீடு கொடுத்தவன் மட்டும் இல்லைங்க, சாரம் கொடுக்குறவன் அவனும் நல்ல நிலையில் இருக்கணும். ராகுக்கு இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பயணமாக போகிறார் அப்படின்னா, அப்போ சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு சொன்னால் இது வந்து வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் இது வந்து அபரீதமான ஒரு பலனை தருவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதையும் தாண்டி இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவன் வக்ரம் அடைந்தால் இன்னும் நல்ல பலனை, சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு வந்து பிரம்மாண்ட காரகன்னு பேருங்க. எதை ஒன்றுத்தையும் விரிவாக்கம் செய்யக்கூடியவர் அவர். பாருங்கள், இப்போ ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வைங்க, அவருக்கு பெரிய விஷயம், ஒரு கடைகண்ணி ஆரம்பிக்கணும்னு ஒரு யோசனை இருப்பார். ஏங்க 1,00,000 ஆயிடும் பொழுதுங்க, கடைகண்ணி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவார் ஆரம்பத்தில் பேசும்போது. அப்புறம் அவர் கடையை ஓப்பன் பண்ணும்போது போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். என்னங்க 1,00,000 கடை ஆரம்பிக்க போகிறீங்க, 20,00,000 ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமாங்க கொண்டாந்து விட்டுருச்சிங்க. யார்கிட்டையும் கேட்டேன், எல்லோரும் கொடுத்தாங்க, அது பெரிய லெவலில் அவங்கவுங்க ஒரு பங்குக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னாங்க, கட்சியில் எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய லெவலில் வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகு பொறுத்தவரையிலையும் இருக்கிற இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். கேது பகவான் இருக்கிற இடத்தை சுருக்குவார்னா, கேதுனுடைய நிலை இருக்குது உங்கள் ராசியில் வந்துச்சுன்னு சொன்னால் இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக எல்லார்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டுருப்பீங்க. கேது உங்கள் ராசியில் வந்து அமைஞ்சிச்சின்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருப்பீங்க, தனிமையாக இருப்பீங்க, தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி. ஒரு 40-50 வயசுக்கு மேலே போனால் ஞானத்தை தேடுறது, அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கிறது. இப்படி இந்த ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய இயல்பு வந்து அது எப்போவுமே இழக்கிறதில்ல. அது அடுத்தவங்க அதாவது வீட்டில் வந்து அமர்ந்தாலும் கூட இதனுடைய இவர்கள் செய்யும் பலன்களை லேசில் புரிஞ்சிக்க முடியாது. பாருங்கள், ராகு கேதுக்கள் 3 இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இந்த இடத்துக்களில் எந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு ராகு கேதுக்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் ராகுக்கு 10ஆம் இடமும் சொல்லியிருக்காங்க. ராகுக்கு மட்டும் 3, 6, 10, 11. இதுக்கு கேதுக்கு 3, 6, 11. இந்த இடங்களுக்கு ராகு வரும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை தருவார்கள். ஆனால் ஒரு கிரகம் நல்லா செஞ்சதுன்னு சொன்னால் ஒரு கிரகம் செய்யறதுக்கு செய்யாது. அப்படித்தான். ஏன்னா 180 டிகிரியில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகுக்கு சில வாசகங்கள், ஒரு பாடலே இருக்குது. ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை தருவார் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு எத்தனாவது ராசியாக கூட உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா இருந்தாலும் பரவாயில்லை, ராகு பகவான் ராஜயோக பலனை தருவார். ராகு பிரம்மாண்ட நாயகன், ஆனால் கேது வந்து ரொம்ப எளியவன், ரொம்ப சிம்பிளிசிட்டி. நிழல் கிரகமாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கு ஒன்று எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்படி ஒரு நிலை. ராகுவை கருணாகம்னு சொல்லியிருக்காங்க பாடலில். இது வந்து கேது பொறுத்தவரையிலையும் சென்னாகன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ராகு தலையாக இருக்கும்போது கேது வாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பாடல்கள், பல பாடல்களில் ராகு கேதுக்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ராகு கேதுக்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம், புரிஞ்சிக்கவே முடியாது. ராகு பகவான் 8ல் இருப்பார், ராகு கெடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருப்பார்.
கேது பகவான் அதே மாதிரி தான் 3 6 11 3 6 11 இருக்கும்போது கேது பகவான் அள்ளிக்கு வீசுவார். இளமையில் நிறைய பேருக்கு கேது திசை வந்து பெரிய லெவலில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் போகிறவங்கெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கேது பகவானும் ராகு மட்டும்தான் செய்வார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கேதுவும் செய்வார். 3 6 11 இடங்களுக்கு கேது பகவான் வரும்பொழுது அதனுடைய திசை நடக்கும் பொழுது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப அது கோச்சார ரீதியாக நான் சொல்லலை, பை பர்த் சார்ட்டில் உங்களுக்கு கேது திசை நடந்து அந்த கேது 3 6 11 இருக்கும்போது ரொம்ப அபரீதமான ஒரு பலனை தருவார். ராகு எப்படி தருவாரோ அது மாதிரி கொடுப்பார். என்ன, ராகு ஒரு 100 ரூபாய் கேட்குற இடத்துல ஒரு கட்டே தூக்கி அடிப்பார். ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆக்கிடுவார். கேது பகவானும் அந்த அளவுக்கு செய்வார். இருந்தாலும் சரியாக கேது செய்கிறது நியாயமாக கரெக்டாக அப்படி ஒரு நிலையான ஒரு ராகு அநியாயம்னு கிடையாது. ராகு வந்து அபரீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் இந்த ராசி ரிஷப ராசியிலிருந்து மார்ச் 21 2022 மேஷத்துக்கு வருகிறார். பங்குனி 7 அப்போது கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு செல்கிறார். இப்போது இந்த ராகு கேதுக்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் மீன ராசி பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போமா? ராகு கேதுக்கு பயிற்சி அப்படின்னும்போது மார்ச் 21 ரிஷபத்தில் இருக்கிற ராகு பகவான் மேஷத்திற்கும் விருச்சிகத்தில் இருக்கிற கேது பகவான் துலாத்திற்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். பங்குனி தமிழ் மாதம்னு பார்த்தா பங்குனி மாதம் 7 இந்த ராகு கேதுக்களால் இந்த மீன ராசிக்கு நல்லது நடக்குமா, இல்லை சுமாராக இருக்குமா, இல்லை மைனஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்கும் இல்லையா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இப்போது கடந்த 18 மாத காலம் இந்த ராகு கேதுக்கள் ஒரு வீட்டில் 18 மாத காலம் இருப்பாங்க. ஏற்கனவே ரிஷபத்தில் ராகு இருந்தார். இந்த 18 மாத காலம் மீன ராசிக்கு ஓஹோன்னு பலனை வாரி வழங்கினாங்க. அற்புதமான பலனை செய்தார் ராகு பகவான். மீன ராசிக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு குபேர அந்தஸ்தை, அதாவது கோடீஸ்வர அந்தஸ்தையும் குபேர சம்பத்தையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பிரமாதமாக செஞ்சார். கேது பகவான் 9லிருந்து நல்லாவே கெடுத்தார். ஒரு கிரகம் ஓஹோன்னு இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக தான் இருக்கும். இதுதான 180 டிகிரியில் ட்ராவல் பண்ணுதுங்க. அப்போது இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ 2ஆம் இடம் இந்த மீன ராசிக்கு நல்ல இடமா, உகந்த இடமா? அதாவது 2ஆம் இடம் ராகுக்கு ஸ்தான பலம் இல்லைங்க. ஆனால் மேஷத்துக்கு ராகு பகவானுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய இடம். அது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையமாயின் ராஜயோக பலனை ராகு அளித்திடுவார் அப்படின்னு. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் ராகு இருந்ததுன்னு வைங்க, கண்ணை மூடிக்கின ஒரு நல்ல பலனையே தருவார் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு எத்தனாம் இடமாக இருந்தாலும் பரவாயில்ல ராசிக்கு. இப்போ மீனத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடம் வந்து நல்ல இடமா, ஸ்தான பலம் இல்லை தான். இருந்தாலும் அந்த 50% உங்களுக்கு ராகு பகவான் நல்லதை செய்வார். ஒரு சில மைனஸையும் செய்யக்கூடிய நிலையை உண்டாக்குவார். இந்த 2ஆம் இடம் அப்படின்னும்போது ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா தாராளமான பண வரவு வரும். அதுவும் உங்கள் பை பர்த் சார்ட்டில் இப்போ ஒரு அமக்கலமான ஒரு தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு வைங்க. இப்போ 2ல் ராகு இருக்குன்னா சூப்பராக பணம் வரவு வரும். அது செவ்வாய் வீட்டில் வேறு இருக்கிறார். ரொம்ப இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஃப்ளாட் வாங்கிறது, வயல் வாங்கிறதுன்னு ஏதாவது ஒரு
நிலைப்பாட்டினை கொண்டு வந்து உங்களுக்கு ஓஹோன்னு பண்ண வச்சுருவார். 2ஆம் இடத்து ராகு பொருளாதார மேன்மையை அபரீதமாக அள்ளி கொடுப்பார். ஏன்னா மேஷ ராகு மேடான ராகு. சில அன்பர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், அதாவது வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மேஷ ராகு. ஏன்னா அவர் சரராசியில் வந்துடுறாரு. சரராசியில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக அனுப்புவார் சரராசியில் இருக்கும்போது. அப்போது உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். அதுலேயும் வந்து இந்த ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பாவத்தை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. அதுலேயும் இந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸு, அதுலேயும் குறிப்பாக லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, இது மாதிரி சாதனங்கள் பெரிய லெவலில் ரீச். அதை தயாரிக்கிறவங்களும் சரி, அதை விற்பனை பண்ணுறவங்களும் சரி, அதை கையாளுபவர்களுக்கும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்து ராகு பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ண செய்வார். உங்களுக்கு பாருங்கள், இந்த 3-11 பார்வை இருக்கிறது ராகுக்கு. அப்போது உங்களுக்கு 12ஆம் வீட்டு மீனத்துக்கு 12ஆம் வீடு கும்பம், 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் வீடுனா என்னங்க, வெளியில் பார்சல் பண்ணி உங்களை வெளிநாடு அனுப்பிச்சி விட்ருவார். வேலைக்கு போனோமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க, இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணுமா தாராளமாக பண்ணலாம், இல்லை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் தொழில் பண்ணேன்னா இன்னொரு நாட்டுக்கு போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை தருவார். இப்படி 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அதனால் வெளிநாட்டில் உங்களை திருத்தி விடுறதால வெளிநாட்டுக்கு நீங்கள் மேக்ஸிமம், அதே உள்நாடு மட்டும் இருந்தாலும் இல்லைங்க, நீங்கள் ஒரு இடம் இருப்பீங்க, உங்களை தூக்கி வேற ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் நார்த்தில் குடும்பம் இருக்கும், சவுத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை சவுத்தில் குடும்பத்தை வச்சுருப்பீங்க, நார்த்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்படி எங்கேயாவது நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறதால குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். வேலை விஷயமாக மேக்ஸிமம் ஒரு 50% வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டி வரும். சிலர் உண்மையிலே வந்து 2ஆம் இடத்துல மைனஸ் என்னன்னா, 2ல் ராகு இருந்தால் குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இருப்பாங்கள்ல, எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் ஓவராக பண்ண வச்சு சண்டை சச்சரவு, குடும்பத்தில் பிரச்சனை, பிரிவினைன்னு கொண்டு வந்து குடும்பத்தை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுற அளவு கொண்டாந்து விட்டுருவார். வெளியில் 4 பேர் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு கூட சில பேருக்கு கொண்டு வரும். தசா புத்தி சரியில்லாத பட்சத்தில் உங்களுக்கு பர்த்து சாட்டு இப்போ நல்லா இருந்ததுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும், பிரிவினை வரும், சண்டை சச்சரவு வரும், குடும்பத்தில் சண்டை வரும், எல்லாரும் அசிங்கப்படக்கூடிய அவமானப்படக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு வரும். இது அதிகபட்சம் இல்லை, உண்மை நிலவரமே அதான். அது 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானத்தில் போய் ராகு உட்காந்துருக்காருங்க. உங்கள் வாக்கு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுவது தவிர்த்தாலே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடுங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 18 மாத காலம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு ஒரு 50% நல்லது செய்கிறாரு, வீடு வாங்கி கொடுக்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு அவர். இப்போ பாருங்கள், 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்தை பார்த்துட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஃப்ளாட்டு வாங்குறது, பிள்ளைக்கு 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம், அது மிதுனம் வேறு. வெளிநாட்டுக்கு கல்விக்கு இல்லை உள்நாட்டில் கூட கல்விக்காக செலவு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. இப்போ இது சுப ராகுவாக இருக்கிறதால 4ஆம் இடத்தை பார்க்குறதால தாயார் வழி சொந்தங்கள் நல்லா அன்னோன்யமாக ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது குடும்பத்தில் நீங்கள் இருக்க முடியாது. முதல்ல நீங்கள் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க, இல்லை அவங்க உங்கள் வீட்டு அம்மா எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அவங்களுக்கு வேறு எங்கேயாவது மாற்றி விட்ருவாங்க. இப்படி குடும்பம் ஒரு இடம், நீங்கள் ஒரு இடம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்பொழுது பிரிவினை, அதில் பாதி பிரிவினை வரும். சில நேரங்களில் உங்களுக்கு தசா புத்தியே சரியில்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரணும், சண்டை சச்சரவு வரணும்னா அது ஒரு பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வரும்.
அந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார். ஸோ வீடு இல்லை, வீடு வாங்கி தருவார். 4 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உயர்கல்விக்காக அனுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்குது. 12ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வெளிநாட்டில் வாசம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஒன்று வேலைக்கு போகணும், இல்லை படிக்க போகணும், இல்லைன்னா தொழிலே பண்ணணும். இப்படி பாதி பேரை அப்படியே அனுப்பிச்சி விட்ருவார். இப்படி ராகு பகவான் ஓரளவுக்கு ஒரு சில அசுப பலனை கொடுத்தாலும் கூட ஒரு 50% மேலே ஒரு சுப பலனையே நல்ல அருமையாக தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். இருந்தாலும் நீங்கள் எதை அடக்கினாலும் அடக்கணும். நாவன்மை, அதாவது சொல்ல நீங்கள் பார்த்து பேசணும். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. அடுத்தது கேதுவுக்கு வரும். கேது பொறுத்தவரையிலும் இது வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் இடம் கேதுவுக்கு ஸ்தான பலமானா ஸ்தான பலம் கிடையாது. ரெண்டாவது, அந்த இடத்துல 8ங்கிறது நல்ல இடமான நல்ல இடமும் இல்லை. அப்போது கேது 8ஆம் இடத்தை நல்லாவே கெடுப்பார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும். ஏதாவது பிரச்சனை, அசிங்கம், அவமானம் ஏற்படலாம். நீங்கள் பண்ணுற தப்புக்காக உங்களுக்கு அவமானம் ஏற்படாது. நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் மாட்டு சிவனையில் இருப்பீங்க. யாராவது 2 பேர் சண்டை போட்டுமா, அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸுன்னு போவாங்க. உங்களை தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பாங்க. வா சாட்சி சொல்லு, இல்லை ஐயா கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் கூப்பிடுவாங்க. இது தேவையில்லாத அடுத்தவனும் பிரச்சனைக்காக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலையும் வரும். உண்மையிலே உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடங்கிறது அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்க. அப்போ அந்த இடத்துல கேது நல்லதாக ஏற்கனவே கேது கெடுப்பார்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ 8ஆம் இடம் ரொம்ப நல்லாவே கெடுப்பார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த மீனராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் அந்த 18 மாத காலமும் கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப எந்த பிரச்சனையும் பாதி தானாக சால்வ் ஆகிடும். இந்த கேது பகவான் பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது கூட வேலை பார்க்குறவங்க கூட சண்டை, வேலையில் சண்டை, பிரச்சனை அப்படி எல்லாம் வரும். எதிர்ப்புகள் அங்கிருந்தே வரும். உங்களுக்கு எதிரி நீங்கள் இல்லை, நீங்களே உருவாக்கிடுவீங்க உங்களுடைய எதிரிகளை. அப்படி ஒரு நிலை வரும். 10ஆம் இடத்தை கேது பார்ப்பார். 10ஆம் இடத்தை கேது பார்த்து ரொம்பவும் தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, டிஸ்பியூட்டு இப்படிலாம் கொண்டு வருவார் 3-11 பார்வையில். அதனால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். உடம்பு முடியாமல் போகலாம். கடன் சுமை ஒரு சிலருக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும். இல்லை வேலையில் பிரச்சனை வரும், ஏதாவது டிஸ்பியூட் வரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஏன்னா லாங்கில் போடுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வரலாம். அல்லது வேலையிலே பிரச்சனை வரலாம். ஒரு சிலர் வேலையை விட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னு போது ஒரு சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில். ஒன்று கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை இது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், நட்பு வட்டாரம் இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல அசிங்கம், அவமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இல்லை உங்களுக்காகவோ இல்லை அடுத்தவனுக்காகவோ நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு கூட போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது ராகுவுக்கு துர்கை அம்மனையும் கேதுவுக்கு பிள்ளையாரையும் வழிபாடு செஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த மீனராசி அன்பர்களுக்கு ராகு கேது அதாவது ராகு பகவான் தாராள பணவரவை கொடுத்து ஒரு 50% நல்லது செஞ்சாலும் ஒரு சில தீமைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.